கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமா இருப்பீர்கள் சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, ஆண்டவர் நல்லவர். இந்த நாள்ல உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச வருகிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். சரி, பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 17வது வசனமும் 18வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுது? எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதித்து பல மடங்கு பிரகசிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், 18வது வசனத்தை வாசித்த பின்பு 17 வாசிக்கிறேன், கவனிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கவனிங்க, ஒரு சாதாரணமான மனுஷன் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனுடைய சகல வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்த உண்மையாயிருந்தான், உத்தமமாய் நடந்தான், தேவ வசனத்தை கை கொண்டு நடந்தான், தேவ சித்தத்தை நிறைவேற்றினான், தேவ சத்தத்தை அனுதினம் கேட்டான், தேவ சித்தத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதின் ரகசியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு சகல விதத்திலும் கீழ்ப்படிந்தான். அப்ப கீழ்ப்படிந்த ஆபிரகாமை தேவன் என்ன செய்தாராம்? மேல 17வது வருஷத்தை வாசிக்கும் சொல்றது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் ஆபிரகாமுக்கு தேவன் எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, தங்கள் சந்ததியார் சத்துருக்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு கர்த்தர் வண்ணமாய் செய்வார் சகோதரி, உங்களுக்கு அற்புதம் செய்வார் சகோதரனே. இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்கள், மேன்மையான காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதி, இவர்களுக்கு நன்மை செய்யும், விரும்புகிற நன்மைகளை தந்தவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன காரியத்துக்காய் எதிர்பார்த்து உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோம், அந்த காரியம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் வைப்பீராக. எப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயம் தேவனிடத்தில் அற்புதங்களை எதிர்பாருங்க. நீங்களும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். God bless you.